சிகரெட் கம்பெனி நடத்தியது குறித்த கேள்விக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பில் கொந்தளித்து கத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நிக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்க தலைவர் எடுத்திருக்கிற வைகோ எடுத்திருக்கிறார். ஒருவேளை பம்பரசு கிடைக்காத பட்சத்தில் எங்களுடைய அந்த பொதுவான மற்ற சிம்பிள்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் சில சிம்பிள்ஸ் வச்சிருக்கோம். அதில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கி நாங்கள் அதில் நாங்கள் போட்டி போடுறோம். இப்போ உங்கள் மேலே வைக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் என்னன்னா, ஒரு சிகரெட் கம்பெனி நடத்துறவங்க தான் வந்து நாட்டு மேலே அக்கறையாக இருப்பாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை தோழர் எல்லாம் ஆத்திரப்படாதீங்க. பத்திரிகை நண்பர் அவருடைய கேள்வி கேட்கிறாரு. கேள்வி தப்பு. பத்திரிகைக்காரங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்ம எரிச்சல் படக்கூடாது. அவருடைய கேள்வியுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்க பத்திரிகை நண்பர்களும் தெரியும். நான் பதில் சொல்றேன். நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது வந்து கிடையாது. நான் பினாமி பேர் நடத்தலை, என் பேரில் நடத்துகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? 2000 2016 வரைக்கும் நடந்த 16 வருஷம் இருந்தேன். உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மதுவை எதிர்த்து போராடுற வைகோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறது, ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறாரே, அது வந்து எப்படி மாறலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்தின அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சேன். ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி. எங்கள் குடும்பம் இழந்தது ஜாஸ்தி, எங்கள் தந்தையார் இழந்தது ஜாஸ்தி, நான் இழந்தது ஜாஸ்தி, புரியுதுங்களா? அந்த நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ணேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது. அதில் 100 கிட்டத்தட்ட அந்த விற்கிற பொருட்கள் ஒரு 5% பொருட்கள் அது புகையிலை பொருட்கள் இருக்காங்க. அதில் நியாயப்படுத்தல. நான் தவறு தான். புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு. எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன். நான் 16 வருஷம் உழைச்சி ஏன் பேரில் நடத்தினேன். நான் அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது. தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 200 டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதுவும் அரசியலுக்காண்டி நான் செய்யும்போது இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு நிழல் இருந்தது. அப்போ நம்ம நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க, உங்கள் முதல் போட்டு நீங்கள் நடத்துறீங்க தொழில். 1000 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது நியாயமான மொழி, எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காண்டி இதை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஒருபோதும் மதுவை எதிர்த்து போராடுறோம். இந்த நேரத்தில் இதுவும் மக்களுக்கு கேடு தான். இதில் நானும் ஒரு பங்கு. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிக்கிறவங்க கிடையாது. எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராஜினாமா பண்ணாங்க. சரிங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.